जय जय शङ्कर हर हर शङ्कर அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, நம்முடைய பெரிவா தரிசனம் உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இளைஞர்கள், குறிப்பாக இந்த ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவங்க, நிறைய தொடர் வண்டிகளில் பயணம் பண்ணுறவங்க, நம்ம உங்கள் பதிவில் கீழே போடுறீங்க, நாங்கள் பயணம் பண்ணும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டே போகிறோம், பார்த்துக்கிட்டே போகிறோம், எங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குது, இன்னும் புதிய புதிய தகவல்களை சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கள் இந்த தரிசனம் டிஜிட்டல் பெரிவா தரிசனத்தினுடைய நோக்கமே, இந்த தலைமுறை இப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த தமிழகத்தில் மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார், இப்படி ஒரு புடனடக்கம், ஒரு பெரிய எளிமை, இனிமை, சமத்துவம், சகோதரத்துவம், இப்படிப்பட்ட ஒரு மகானுடைய பெருமையை தெரிந்து அறிந்து அவருடைய பிருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு பெரிவாவினுடைய அனுஷ பூஜைகள் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. வெறும் தமிழகத்தில் காஞ்சியிலும், கலவையிலும், தேனம்பாக்கத்திலும், ஓரிகையிலும், நங்கநல்லூரிலும், இளையாத்தங்குடியிலும், கும்பகோணத்திலும் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இலங்கையில் பெரிவா படம் வச்சு பூஜை செய்கிறாங்க. யூஎஸில் நியூஜெர்சியில் பெரியவாளுக்குன்னு பெரிய மணிமண்டப கற்கோயிலே கட்டி அங்கே ஹரி, முரளி இவங்களையெல்லாம் அன்புபடுத்தக்கூடிய சூரியன்னா இவங்களுடைய செயல்கள்லாம் நினைக்கும் போது கண்ணில் தண்ணி வருது. நான் நேர்லேயே சென்று பார்த்துருக்கேன். அப்படி இன்னும் சொல்லப்போனால் ஹூஸ்டன்னு ஒரு இடத்துல ரகுன்னு ஒரு அன்பர் ஒவ்வொரு அனுஷத்துக்கும் தான் இல்லத்தில் பூஜை நடத்தி நூற்றுக்கணக்கான தமிழ் அன்பர்கள் அங்கே வந்து எல்லாம் தேவாரம், திருவாசகம், முற்றோத்தல், பெரிவாலை பற்றி எல்லாம் சகசரநாம அர்ச்சனையெல்லாம் பண்ணி அறுசுவை உணவோடு சாப்பிட்டு ஆச்சாரத்தோடு இருந்து போகிறதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பெரியவருடைய புகழ் காற்று மண்டலத்தில் கலந்திருக்கிறது. பெரியவருடைய அறிவியல் புலமையை சொல்லுவதா, தமிழின் மேன்மையை சொல்வதா, வரலாற்றின் நினைவாற்றலை சொல்லுவதா, அவருடைய எளிய இறங்கி வரக்கூடிய செயலை சொல்வதா, அவர் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த வசதியை சொல்வதா, அப்படியே தெரியல. நம்மளால் அதை போய்கிட்டே இருக்குது. வானத்திலிருந்து வரக்கூடிய வடிகுழாய் நீரை போல இந்த மழை இருக்குது பாருங்கள், வானத்திலேருந்து கொட்டும், நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரை தான் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி பெரிவாளுடைய கருத்துக்கள் வானம் போல பறந்து விரிந்தது. அது வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரை போல சொல்கின்றேன். பெரியவாருடைய பெருமையினுடைய மனம் என்பது மலர் தோட்டத்தை போல அங்கும் எங்கும் மலர்ந்து மனம் வீசுகிறது. ஆனால் நான் ஒரு ஊமத்தம்பம்பூவை தரக்கூடிய அளவுதான் உங்களுக்கு தருகின்றேன். இன்று நாம் பார்க்க போகிறது, இப்படி நினைவாற்றல் உண்டா? உங்களுக்கு தெரியும், தன்னுடைய இறுதி காலம் வரை ஒரு லென்ஸ் வச்சே படிச்சிருவார். அப்பேற்பட்ட வாசிப்பை நேசித்தவர், வாசிப்பை பூசித்தவர் பெரியவா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தஞ்சாவூர் ஜில்லா அப்படின்னோடனே என்ன நினைவுக்கு வரும்? காலமாக கடவுளுக்கு சொல்லால் கோவில் கட்டியவர்கள் மத்தியில் விண்ணை முட்டிய கல்லால் கோவில் கட்டிய ராஜராஜ சோழன் தான். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவர்களுக்கு பெரிய கோவிலினுடைய சிறப்பு, அந்த ராஜாவினுடைய மகிமை, தமிழருடைய பாரம்பரியம், பண்பாடு, கலை, இவற்றையெல்லாம் நம்மால் உணர முடிகிறது. இந்த பெரிய கோவிலுக்கென்று பெரிய வரலாறு இருக்கிறது. 1000 ஆண்டுகளை கடந்தும் உலகம் வியப்போடு பார்க்கக்கூடிய திருக்கோவில் வரிசையில் ஒன்று பெரிய கோவில். பெரிய கோவில்னால் நம்ம கண்ணுக்கு முன்பு தெரிவது அந்த பெருவுடையார், அந்த அற்புதமான லிங்கம். மாங்கனி உடைந்து தேங்க வயல் மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உன்வர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய சிவலிங்கம் நம் கண்ணுக்கு தெரியும். பிரதோஷ பூஜையில் முக்கிய இடம் பெறக்கூடிய, அப்படியே குடங்குடமாக பாலும் தேனும் அபிஷேகம் செய்யக்கூடிய நந்தி நமக்கு தெரியும். வராகி பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். எந்த இடங்கள்லையும் அந்த வராகிக்கென்று பிரத்யேக சன்னதி கிடையாது. கோவிலினுடைய நிழல் கீழே விடாத கோபுரத்தின் உச்சம் நமக்கு தெரியும்.
இப்படி பல சிறப்புகளை கொண்டது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோவில் சதய விழா. தஞ்சாவூர் அப்படின்னோடனே நம்ம கண்ணுக்கு இதுதான் வர்றது. காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 100 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நடந்து 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 நடந்தே பயணம் செய்தவர். தன் பாதார விந்தங்கள் தேய தேய குரு பரம்பரையிலே ஆதிசங்கரர் மரபிலே வந்தவர். அவருக்கு நாடு நகரம் கிராமம் ஊர் எல்லா இடங்களிலும் பக்தர்கள் உண்டு. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி பழுத்த தம்பதியர் பெரியவரை சேவிக்கிறதுக்கு வராங்க. வந்து வரிசையில் நிற்கிறாங்க. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடியுது, தீர்த்த பிரசாதம், அதுக்கப்புறம் போய் உணவு இருந்துறாங்க. பெரியவாளோட மனம் விட்டு விளையாடணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே பெரியவா சொன்னாராம், சாயந்தரம் இருந்துட்டு போங்களேன், சாயந்தரம் இருந்துட்டு போங்களேன். இவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பெரியவாளுடைய அருள் பார்வை கிடைக்காதா? தீர்த்த பிரசாதம் அவர் கையால் வாங்க மாட்டோமா? 2 துளசியோ வில்வமோ ஒரு ஆப்பிளோ வாங்க மாட்டோமான்னு காத்தவங்களுக்கு சாயந்தரம் இருந்துட்டு போங்களேன்னு பெரியவா வாயிலேயே சொல்கிறார். அன்றைக்கு இரவு தங்குறாங்க அவங்க. மாலை நேரத்தில் பெரியவா கொஞ்சம் மனம் விட்டு செய்தித்தாள் படிக்க சொல்லி கேட்பார். நாட்டு நடப்புகளை அப்டேட் பண்ணுவார். தன்னுடைய சிப்பந்திகளோடு பேசுவார், ஸ்ரீகாரியதரிசியோடு பேசுவார், மேலாளர்களோடு பேசுவார். ஒரு சத்சங்கம் மாதிரி அங்கே கூடியிருக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட அந்த அன்றைய நாளை பொறுத்து அப்படி பேசி கருத்துக்களை பகிர்ந்துப்பார். இன்றைக்கி ஒரு செய்தி நடக்குது. இந்த 2 பேரையும் பார்த்தோன்னே, நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரீங்கன்னு அவங்களுடைய பாரம்பரியம் மூதாதையர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, பெரிய கோவில் போயிருக்கல பெரியவா, பிரதோஷத்துக்கு பிரதோஷம் போய் ஆவுடையாரை தரிசிச்சுட்டு தான் வந்துடுவேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பிரதோஷ பூஜை ஆமாம் பெரியவா, ஒவ்வொரு நாளும் அங்கே போய் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, சிவபுராணம் படிச்சுட்டு தான் சாயரட்சம் முடித்து பிரதோஷ வழிபாடு பார்த்து சுவாமி புறப்பாடு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆற்றுல வந்து ஆகாரம் அப்படிம்பார். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பெரிய கோவிலை நீங்கள் சுற்றி வந்திருக்கீங்களா? பெரியவா பலமுறை. அந்த பெரிய கோவிலில் ஒரு சம்பவம் உண்டு. அந்த கோவிலோட தொடர்புடைய ஒரு பெண்ணின் பேர் உண்டு. இவளுக்கு அப்படியே அது வரைக்கும் பிரதோஷத்தை வழிபாடை சொல்கிறாரு, தான் சொல்கிற தோத்திரங்களை சொல்கிறாரு, பெரிய கோவிலுடைய சிறப்பை சொல்கிறாரு. பெரியவா கேட்டது, பெரிய கோவிலோட தொடர்புடைய பெண்ணை பற்றி தெரியுமா? விளக்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் உண்டே தெரியுமா? அவர் கேட்ட எல்லா கொஸ்டினையும் இவங்க சாய்ஸில் விட்டுட்டாங்க. பெரியவா சொன்னால், உட்காருங்க, நம்ம ராஜராஜ சோழன் மன்னன் கோவில் கட்டியதும் அது மாட கோவிலுக்குள் பூசலார் உள்ளத்தில் கோயில் கட்டியதைப் போல உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் பற்றியும் சிவலிங்கம் பற்றியும் பேசுகிறோம். ஒரு நுட்பமான கதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சத்சங்கம் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போது எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இந்த குற்றாலம் பெருக்கெடுத்து ஓடுவது போல செய்தி அப்படியே நினைவாற்றலோடு சொல்கிறாரு பாருங்க. ராஜராஜ சோழன் ஒரு முறை கோவில் அப்படி சுற்றி வரான். மாடத்தில் சில விளக்குகள் எரியலை, ஏன்னு கேட்குறான். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த படையினுடைய தலைவன் சொல்கிறான், இல்லை மகாராஜா, நம்ம சில பேருக்கு பசுக்களை தானமாக வாங்கி கொடுத்து அவங்க பால் கறந்து விற்பனை செய்து அவங்க வாழ்க்கையை ஒப்பேத்திப்பாங்க. அதில் ஒரு பகுதியை தயிராக்கி வெண்ணெயாக்கி நெய் எடுத்து அந்த நெய்யை நெய் தீபத்துக்கு கொடுத்து விடுவாங்க. ஒரு பகுதி, இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தன் 10 நாளாக நெய் கொடுத்து விடலை. மன்னனையே ஏமாத்துறவன் யாருன்னு அவனுடைய முகவரியை வாங்கிட்டு படைகளோடு புறப்பட்டு அவன் வீட்டுக்கு போகிறாரு. ஒரு சிறிய குடிசை வீடு. உள்ளே போய் கூப்பிட்றாரு. ஒரு முகம் மட்டும் எட்டி பார்க்குது. வந்திருக்கிறது மன்னன். எங்கே உங்கள் கணவன்னாரு. தார தாரையாக அவள் தண்ணீர் விட்டா, அவள் பேர் தெரியலையாங்கிறாரு. எல்லாரும் விற்கிறாங்க. எவ்வளோ பெரிய வரலாற்று உண்மையை அப்படி ஒட்டச்சு சொல்லியிருக்காரு பாருங்க பெரியவா. எவ்வளவு நினைவாற்றலை அவருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு என்சைக்ளோபீடியா தான் பெரியவா. இன்றைக்கி தலைவர் பெரியவா ஒரு என்சைக்ளோபீடியா அப்படியே போடலாம். இது நேயர்களுக்காக சொல்கிறேன். எல்லாரும் அப்படியே விழி வைத்து பார்க்குறாங்க. வழி மேலே விழி வைத்து பார்ப்போம். ஆனால் பெரியவாவோட கண்ணோட கண்ணு
இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, அப்படியே ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகி அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துருக்காங்க. அவர் தார தாரையாக கண்ணீர் விட்டா. எதுக்குமா கண்ணீர் விடுற, நீலி கண்ணீர் வடிக்கிறியான்னு கேட்டார். இல்லை மகாராஜா, நீங்கள் கொடுத்த பசுவை வச்சு தான் நாங்கள் ஜீவனாம்சம் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தோம். என் கணவர் 10 நாளைக்கு முன்னாடி பசுவை கூட்டிகிட்டு போனார். வெள்ளை பெருக்கெடுத்து ஓடிய போது பசு அடிச்சுட்டு போயிடுச்சு. கணவரும் இறந்துட்டார். ஊர் மகாஜனங்களுக்கு தெரியும். உண்மையான்னு கேட்டார். ஆமான்னாங்க. அதுக்கும் நெய் வராததுக்கு என்ன சம்பந்தம்? பசு இறந்துருச்சு, பால் இல்லை, எல்லாம் சரி. ஆனாலும் 2 நாள் கொடுத்து விட்டுருக்கிய, 8 நாள் தான் நின்று போச்சு. 2 நாள் கொடுத்து விட்டியா, எப்படி கொடுத்து விட்ட? இதில் ஏதோ மர்மம் இருக்குது. மகாராஜா அதை கேட்காதீங்க. கேட்குறது மகாராஜா. உள்ளேருந்து வெளியில் உரையாடல் நடந்து கேட்குறது மகாராஜா. தலை துண்டிச்சிருவேன். அடுத்த வார்த்தை அவ சொல்லியிருக்கா, மகாராஜா, இந்த மண்ணை காக்கிறதுக்காக கோயில் கட்டியிருக்கீங்க. மகத்தான பசுக்களை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை நடத்த சொல்லி நெய் கொடுத்து விட சொன்னீங்க. என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய மார்பு பாலை பீச்சி அதுலேருந்து நெய் எடுத்து கொடுத்து விட்டேன். இப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு என் மார்பில் பாலும் இல்லை, என் உடம்புல தெம்பும் இல்லை. அப்படியே தாரையாக வெள்ளைப்பெருக்கெடுத்த மாதிரி ராஜராஜ சோழன் அழுதுட்டு சொன்னானா, இந்த மண்ணையும் மக்களையும் கோயிலையும் காப்பதற்காக தன் மார்பகத்து பாலை தந்த இந்த வரகுணாள் என்பவள் என் தாய்க்கு சமமானவள் என்று கையெடுத்து கும்பிட்டு மீண்டும் 40 பசுக்களை தன் சொந்த செலவில் அனுப்பி வைத்தான் என்கின்ற வரலாற்று கதையோடு தொடர்புடையது உங்கள் பெரிய கோவில். அந்த புண்ணிய மண்ணிலே மண்ணையும் மக்களையும் திருக்கோயிலையும் காக்க தன் மார்பகத்து பாலை தந்த புனிதவதி நடந்த மண் உங்கள் தஞ்சை மண்ணுன்னாங்களாம். அப்படியே எல்லாருக்கும் மெய் சிலிர்த்து போச்சான். நமக்கும் மெய் சிலிர்க்குதா? இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு மீண்டும் நாளை தரிசனம் டிஜிட்டலில் சந்திப்போம். நன்றி. ஜெய ஜெய